அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்திய பங்குச்சந்தை மற்றும் பங்கு பகுப்பாய்வு 8/1/2024. இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் மார்க்கெட் C2C. ஸோ நாங்கள் போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு டெக்னிக்கல் கால் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த எஜுகேஷனல் பர்பஸுக்கு தேவைன்னா அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற அஜெண்டா இதுதாங்க. ஸோ இந்தியன் ஓப்பனிங் அண்ட் க்ளோஷர் டேட்டா பார்த்துடலாங்க மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. பட் இன்றைக்கி சடன் செல் ஆஃப் இருந்தது. மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து 21,763 வரைக்கும் போச்சு. பட் அங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் இருந்தது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து டைரெக்ஷன் வந்து செல்லிங்கில் தான் இருந்ததுன்னு நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் செயினில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபுல் செல் ஆஃப் இருந்ததுங்க. ரிகார்ட்லெஸ் ஆஃப் செக்டர், ரிகார்ட்லெஸ் ஆஃப் லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லா இடத்துலையும் பயங்கர செல்லிங் இருந்தது. ஸோ செல்லிங் வந்து கரெக்டாக வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கும் வந்துட்டு 21,500 சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் வந்து 21,513 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 21,500 லெவல் சப்போர்ட்டை மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து ஸ்டில் புல்லிஷ் மொமெண்டம் மெயின்டைன் பண்ணலாம். எனிவே ஃபிப்னோசி ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து 21,406லேருந்து 21,507 லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அதே ஏரியாவில் பார்த்திங்கன்னா 20-day மூவிங் ஆவரேஜ் 21,426 அங்கே தான் பிரேக் ஆகுது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹிண்ட் கிடைக்கும் மார்க்கெட் வந்து பியரிஷ் டெரிட்டரியில் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு. ஸோ கரண்ட்லி வந்துட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டி இருக்கிறது வந்து புல்லிஷ் மார்க்கெட்டில் எப்பயும் சகஜம்தான். ஒன்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பெரிய ஸ்டாக்ஸுக்கு, அதாவது ஹெவி வெயிட் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸுக்கு வர ஆரம்பிக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரிகர் கிடைக்கும் மார்க்கெட் அப்வர்ட் டைரெக்ஷன்ஸுக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட பாசிட்டிவில் 22,000 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் வர்ற வியாழக்கிழமை அவங்க ரிசல்ட்டில் வர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விப்ரோ அண்ட் ஹெச்சிஎல் டெக். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டர் ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரிசல்ட்டு நெக்ஸ்ட் டியூஸ்டே ரிசல்ட்டில் வர்றாங்க. யூஸ்வலி வீக்கெண்டில் தான் ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட்ஸ் வரும். இந்த தடவை வந்துட்டு அவங்களோட வந்து வீக் டேஸ் ட்ரேடிங் டைமில் வருது. ஸோ ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டில் இந்த 21,400 லெவலில் பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ பண்ணலாம். எனிவே ஃபுல் பியரிஷ் மொமெண்டம் ஆகணும்னா 21,000 சைக்காலஜிக்கல் சப்போர்ட் தான் வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். ஸோ அந்த லெவல் நம்ம பிரேக் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பியரிஷ் டெரிட்டரிக்கு நம்ம வந்து வந்துடுவோங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பை ஆன் டிப்ஸ் தான் ஸ்டில் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். செல் ஆன் ரைஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து அண்டரில் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருந்திருக்கிறதுக்கு மோஸ்ட் சான்சஸ் இருக்குது. எஃப்ஐடிஐ டேட்டா இன்னும் வரல. பட் இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி 2 பேருமே செல்லர்ஸாக தான் இருக்கணும் இன்றைக்கி செல்லிங்கை பார்க்கும்போது. பட் எஃப்ஐஐஸ் வந்து எப்போயுமே சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. டிஐ வந்து லாங் டைமாக மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க வந்து செல்லர்ஸாக இருந்திருக்கலாம். எஃப்ஐஐ பையர்ஸாக இருந்தாங்கங்கிற பட்சத்தில் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஸ்டில் புல்லிஷாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். எனிவே யூஎஸில் வந்து ஒரு ஃபெட் ரிலேட்டட் நியூஸ் இருக்குங்க, நம்ம அடுத்ததை பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து உண்மைங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. வாங்க நம்ம அந்த நியூஸை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரியாலிட்டி செக்டரும் மீடியா செக்டர் மட்டும்தான் இண்டெக்ஸில் வந்து பாசிட்டிவாக இருந்தது. பாக்கி எல்லா செக்டருமே வந்துட்டு நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சுங்க. கரண்ட்லி வந்துட்டு யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் மிக்ஸ்டாக தான் இருக்குது. நம்ம யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டு கிடைக்கும், அதை பார்ப்போம். ஸோ குளோபல் மார்க்கெட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சி கிரைசிஸ் நம்ம ஏற்கனவே வந்துட்டு வீக்கே ஹெட் ப்ரோக்ராம்லேயும் சொல்லியிருந்தோம். ரீசெண்ட் டைம்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இந்த இம்பேக்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால யூஎஸ் வந்து ஃப்ரைட் ரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் வந்துட்டு க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸுக்கும் ஒரு இம்பேக்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறையா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் ஃப்ரைட்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வந்துட்டு கண்டிப்பாக வந்து இதில் வந்துட்டு கன்சியூமருக்கு வந்து இம்பேக்ட் இருக்குங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ நியூஸ் வந்து ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், அதாவது அவங்களோட ஆஃப் டலாஸ் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் டலாஸ் அவரோட பிரசிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, சனிக்கிழமை யூஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரேட் ஹைக்கை வந்து கன்சிடர் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட்ஸ் அவங்களோட யூஎஸ் பாண்டெல்லாம் வந்து ரொம்ப கீழே வந்துருச்சு அதனோட பெர்சன்டேஜ் எல்லாம். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் இன்ஃப்ளேஷன் வந்து ஹையாக இருக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ ரேட் கட்டுக்கு முன்னாடி அவங்க வந்து ரேட் ஹைக்குக்கு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்ஷனை வந்து பார்க்குங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட் நம்மளோட மதர் மார்க்கெட், அவங்க வந்து கரெக்ஷன் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டும் வந்து கன்சாலிடேட் ஆகி கொஞ்சம் ஒரு 1000 பாயிண்ட்ஸு கிட்ட கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனிவே இந்த நியூஸ் வந்து இந்த வாரத்தோட அப்கமிங் ஃபெட் மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு ஜெரம் போவல் என்ன சொல்கிறாரோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாக தான் அவர் சொல்லியிருக்காரு. பட் இதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் ஃபெட் மினிட்ஸில் வந்து என்ன சொல்ல போகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு கீ நியூஸ் கிடைக்குங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டு தான். நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட் நியூஸுக்கு வந்துடலாங்க. பட்ஜெட் 2024 வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் February 1 வந்து இன்ட்ரீம் பட்ஜெட் பண்ணுறாங்க. அதாவது இடைக்கால பட்ஜெட் தான் பண்ணுறாங்க. காரணம் வந்து தேர்தல் வரப்போகிறதுனால. ஸோ அவங்க வந்து 15 to 16 லட்சம் கோடி வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025க்கு கடன் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடன்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதலீடுகளுக்கு அவங்களோட பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மற்ற வகைகள்லாம் வந்துட்டு அவங்க வந்து மக்களுக்கு வந்துட்டு அவங்களோட பாண்ட்ஸை வந்து கொடுக்கறது மூலமாக அவங்க நிதி திரட்டுவாங்க. ஸோ அது மூலமாக 15 to 16 லட்சம் கோடி வந்துட்டு அவங்க வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து எதிர்பார்க்குறாங்க பணம் திரட்டுறதுக்கு. நெக்ஸ்ட் வேதாந்த் அலுமினியம் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து சர்வதேச அலுமினியம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து மெம்பராக இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அலுமினியம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அவங்க ஒரு சஸ்டைனபிலிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் இந்த ஸ்டாக் இந்த நியூஸ். டாடா குரூப்ஸ் வந்து அவங்க வந்து மறுபடியும் ஒரு புது ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கான பேச்சை வந்து தொடங்கியிருக்காங்க. அது வந்து இன்னும் டாட்டா ஆட்டோ காம்பனன்ட்ஸ் சிஸ்டம். இந்த கம்பெனி வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சப்சிடரியாக தான் இருக்காங்க டாட்டாவில். பட் இது வரைக்கும் வந்து இது இனிஷியல் பப்ளிக் லிஸ்டிங் கம்பெனியாக இல்லை. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் டாட்டா ஐபிஓவில் வந்தாங்கனாலே வந்துட்டு மக்கள் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கிறது எல்லாத்துக்குமே டாட்டா டெக்னாலஜிஸ் ரீசெண்ட் ஆஃப்டர் 20 இயர்ஸுக்கு அப்புறம் வந்த ஒரு ஐபிஓவில் எப்படி ஒரு பம்பர் இருந்ததுன்னு தெரியும். கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து பப்ளிக் ஆஃபரிங்க்கு வரும்போது வந்துட்டு நல்ல ஒரு 2024 எக்ஸ்பெக்டட் ஐபிஓன்னு சொல்லலாங்க. ஸோ இது அஃபிஷியலாக வரும்போது நம்ம வந்து இந்த டாட்டா ஆட்டோ காம்பனன்ட் சிஸ்டம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல்ஸ் அவங்க வந்து ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ண மாதிரி வந்து January 19 வந்து இதுக்கான ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட சப்சிடரியாக இருக்கிற ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே டாடா ஸ்டீலுங்கிற சப்சிடி கொண்டு வராங்க. ஸோ அவங்களோட சப்சிடரிஸில் வந்து டின் பிளேட் கம்பெனியும் இருக்குது. ஸோ எல்லா கம்பெனியும் வந்துட்டு ஒன்றா மர்ச் பண்ணி இனிமேல் டாடா ஸ்டீல் மட்டும்தான் இருக்கும். ஸோ டாடா ஸ்டீல் மெர்ஜ் ஆகும்போது இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குங்க மேலே. இந்த இன்றைக்கி ஸ்டீல் செக்டர் எல்லாமே வந்து கீழே விழுந்துச்சு. பட் ஸ்டில் டாடா ஸ்டீல் கன்சிடரபிள் தான். 132 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டாக்ஸ் அக்குமுலேட் பண்ணுங்க டாடா ஸ்டீல்ஸில். நெக்ஸ்ட் விஸ்டாரா வந்து அவங்க வந்து லீகல் அப்ரூவல் எல்லாமே வந்து கிளியர் பண்ணதாக சொல்லியிருக்காங்க ஏர் இண்டியாவோட மர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் 2024 அவங்களோட ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஏர் இண்டியாவோட மர்ச் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஏர் இண்டியாவுக்கு ஒரு பாசிட்டிவ். அசோக் லைலாண்ட் வந்து அவங்களோட ரெக்கார்ட் சேல்ஸாக வந்து பண்ணியிருக்காங்க. 1,98,000 கோடி யூனிட் வந்து இந்த வருஷத்தில் 2023 வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு புல்லிஷ்க்கும் ஒரு கால் கொடுத்துருந்தோம். அரௌண்ட் 200க்கு டார்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கரண்ட்லி 187 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 178 இருக்குது. நான் 187 நான் செல் பண்ணிவிட்டு மறுபடியும் 175 கீழே வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எஃப்எம்சிஜி ஷேர்ஸ் இது எல்லாமே இன்றைக்கி வந்து கீழே விழுந்துச்சு. நம்ம ஏற்கனவே நேற்று தலால் ஸ்ட்ரீட் ஹைட் ப்ரோக்ராமில் சொல்லியிருந்த மாதிரி எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் இருக்குது. அதனோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எஃப்எம்சிஜி செக்டரில் எல்லாமே வந்து கீழே போச்சு. மெயினாக வந்துட்டு ஐடிசி, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அண்டு பார்த்திங்கன்னா மேரிகோ, டாபர் எல்லாமே வந்து இன்றைக்கி கீழே விழுந்துச்சுங்க.
ஸோ பட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கீழே வரும்போது வந்துட்டு அக்குமுலேட் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கேயுமே மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஓஎன்ஜிசி வந்து அவங்களோட 52 வீக்ஸ் ஹை இன்றைக்கி டச் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 220 ரூபீஸ்க்கு இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆச்சு. சாரி, 520 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கோட வேல்யூ கரெக்டாக தெரிலைங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி இவங்களோட ஒன் ஆஃப் த பிளாக், அதாவது கேஜி டீப் வாட்டர் பிளாக்னு சொல்லிட்டு பே ஆஃப் பெங்காலில் இருக்கிற ஒன் ஆஃப் த யூனிட் வந்து இன்றைக்கி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டிலேடு யூனிட் தான். ஸோ இன்னும் மற்ற லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்களோட பிளாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து இன்னும் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் பேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு மேபி செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலி வந்துட்டு பிஎஸ்யூ பேங்க்ஸ். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை வந்து ஹை பண்ணுறதுனால, அதாவது கிரெடிட் அண்ட் டெபாசிட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ணுறதுனால வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. மாமா எர்த்துங்கிற கம்பெனி, அதாவது இவங்க வந்து ஒரு அழகு சாதனம் மற்றும் பர்சனல் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி. இவங்க வந்து இன்றைக்கி ஒரு 10% ஹை போச்சு. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிளாக் டீல் இருந்துச்சு 142 crores. அது வந்து ஆனால் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் யாருங்கிறது வந்துட்டு இன்னும் தெரியலைங்க. டீட்டெயில்ஸ் இருக்கும்போது நம்ம ஷேர் பண்ணலாம். பட் எனிவே 10% அப் போனதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து மறுபடியும் இன்றைக்கி மார்க்கெட் ஃபால் இருந்ததுனால 4% கீழே வந்துச்சு. கரண்ட்லி 474.75 க்ளோஸ் ஆகிருக்கு. எல்என்டி ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி 52 வீக்ஸ் ஹை டச் பண்ணாங்க, 3559. ஏன்னா இன்றைக்கி இந்த தடவை ரீசெண்ட்லி இவங்களுக்கு நிறையா புக் ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் யூபிஎஸ்ங்கிற கிரெடிட் கம்பெனி வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 23% அப்சைட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டாக்கில். இன்றைக்கி கரண்ட்லி 3500 இந்த ஸ்டாக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நான் இந்த ரேஞ்சில் வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன். இன்னும் கீழே போகும்போது இந்த ஷேர்ஸ் நான் அக்குமுலேட் பண்ணுவேங்க. நெக்ஸ்ட் அதானி வந்து அவங்களோட ஏசிசி கம்பெனி வந்து ஏஷியன் காங்க்ரீட்ஸ் அண்ட் சிமெண்ட்ஸுங்கிற கம்பெனியோட ஸ்டேக்கை வந்து ஃபுல்லாக வாங்குறதா வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்றைக்கி ஒரு 52 வீக்ஸ் ஹை வித் 3% அப்பில் வந்து மூவ் ஆச்சுங்க. காரணம் வந்து அவங்க குஜராத் கவர்மெண்ட்டோட ஒரு டைப் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக. கரண்ட்லி இந்த ஸ்டாக் வந்து 878.60 க்ளோஸ் ஆகிருக்குங்க. 4% மேலே இந்த ஸ்டாக் இன்றைக்கி ரைஸ் ஆச்சு. அதானி போர்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வந்து இன்றைக்கி 1% மேலே ஓப்பன் அப் ஹையாக இருந்துச்சு. 2% வரைக்கும் மேலே போச்சுங்க. பட் மார்க்கெட் இன்றைக்கி ஃபால் இருந்ததுனால 1168 க்ளோஸ் ஆச்சு. இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங்கிற கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி வந்து அவங்க வந்து டார்கெட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அதானி போர்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸுக்கு. செபியோட ஷார்ட் செல்லிங் நார்ம்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒன்றும் இம்பேக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து இந்த ரூல் வந்து ஆல்ரெடி 2007 இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய நார்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை வந்து செபி வந்து சொல்லியிருந்தாங்க ஷார்ட் செல்லிங், அதாவது வந்துட்டு ஷார்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்களோ இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதை வந்து நோட்டிஃபை பண்ணணும். அதை வந்து ப்ரோக்கரேஜஸ் வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஷார்ட் செல்லிங் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு இம்பேக்ட் இருக்காது அப்படிங்கிறதுக்காக வந்து விழிப்புணர்வுக்காக வந்துட்டு இதை வந்து மறுபடியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு இதில் ஒன்றும் இம்பேக்ட் இல்லை, அதனால் நம்ம வந்து பெருசாக பயப்பட வேண்டியது இல்லைங்க. டெக்னிக்கல் கால் வந்து ஜூபிட்டர் வேகன்ஸுக்கு வந்து இருக்குங்க. அதாவது இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நாளாக வந்து 315 to 340 ரூபீஸில் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அது போலிங்கர் பேண்டோட இதில் வந்துட்டு பேட்டர்னில் வந்துட்டு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த பிரேக் அவுட் இருக்கிறதுனால வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து அரௌண்ட் 343 ரூபீஸில் வாங்கும்போது வந்துட்டு டார்கெட் வந்து 400 to 450 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 320 வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் கால். நீங்கள் வந்து உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணிவிட்டு தான் ஸ்டாக் வந்து எதுனாலும் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்கரேஜ் வந்து சில கால் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. டொரண்ட் ஃபார்மட்டிக்கல்ஸுக்கு வந்து ஷேர்கான் வந்து புல்லிஷாக இருக்காங்க. டார்கெட் வந்து 2700 சொல்லியிருக்காங்க. கரண்ட்லி 2324 இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸில் ஷேர்கான் புல்லிஷாக இருக்காங்க. இந்த ஸ்டாக்குக்கு டார்கெட் வந்து 2300 சொல்லியிருக்காங்க. கரண்ட்லி 2067 இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்குக்கு வந்து ரைட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டார்கெட் டேட் வந்து 20th January அந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு தான் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ எஸ்ஐபி மெத்தடில் அக்குமுலேட் பண்ணலாம்.
மோத்திலால் ஆஸ்வால் வந்து அவங்களோட ஓன் கம்பெனி. மோத்திலால் ஆஸ்வால் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க 1597. கரண்ட்லி 1328 இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. கம்மிங் டு கமோடிட்டி செக்டர், இன்றைக்கி ஆயில், கோல்டு எல்லாமே வந்துட்டு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, டவுனில் தான் இருந்ததுங்க. க்ரூட் வந்து $71.74 இருந்துச்சு. அதே மாதிரி கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு $450 வந்து நம்ம இந்தியன் இதில் கம்மியாக இருக்குங்க. ஸோ 0.72%. ஸோ கோல்டு எப்போயுமே கீழே வரும்போது வந்து அக்குமுலேட் பண்ணுறது நல்லது தாங்க. USD to INR வந்து இன்றைக்கி 83.13 க்ளோஸ் ஆகிருக்கு. கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து மறுபடியும் பிட்காயின்ஸ் வந்து புல்லிஷாக இருக்குங்க. ஸோ நியரிங் 45,000 USD டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 to 7% கீழே விழுந்துச்சு. மறுபடியும் 44,000க்கு அபவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ETPF மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து இதுக்கு வந்து பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணுறாங்க. IPOவில் இன்றைக்கி வந்து கௌசல்யா லாஜிஸ்டிக்ஸ் வந்து லிஸ்ட் ஆச்சுங்க. 33% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆச்சு. ₹75 இதோட இஷ்யூ ப்ரைஸ். ஓப்பனிங் ஆனது வந்து ₹100 இஷ்யூ ஆச்சுங்க, லிஸ்ட் ஆச்சு. க்ளோசிங் ஆகும்போது வந்து 40% ப்ரீமியமில் க்ளோஸ் ஆச்சு. 105 இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆச்சுங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் தான் IPOவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு. வாழ்த்துக்கள் IPOவில் கிடைச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும். ஸோ இன்றைக்கி நியூஸ் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து கரண்ட்லி ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டில் 200 300 பாயிண்ட் வந்து கீழே இருக்கும்போது வந்துட்டு குவாலிட்டி ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறது தான் இப்போ வந்து புத்திசாலித்தனம். ஸோ எப்பயுமே வந்துட்டு பெரிய அமௌண்ட்டில் ஒரே டைமில் வாங்காதீங்க. மார்க்கெட் எப்போல்லாம் கீழே இறங்குதோ உங்களோட குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். இந்த வீடியோ பெனிஃபிஷியலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நெட்வொர்க்குக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப் இன்வெஸ்டட். தேங்க்யூ.